எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பழுவேட்டரையர் கேட்குறேன். சின்ன வயசில் ஒரு கட்டுக்கதை கேள்விப்பட்டேன். நான் ஹாஃப் ட்ரூத்ன்னு சொல்லலாம். அதாவது சிங்கள மன்னர்கள் விவசாயத்துக்கு நிறைய செய்திருக்கிறீனம், நிறைய குளங்கள் வெட்டினாண்டார் கதை. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா ஈழத்தின் பூர்வ குடியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழி பேசிய நாகர்கள் தான் முதல் முறையாக குளங்கள் வெட்டி விவசாயத்துக்குரிய வேலைகளை அந்த ஏர்லி இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸை செய்தவை என்று சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக வடக்கில் இருக்கக்கூடிய பாவட்குளம், வவுனிக்குளம், மண்மலைக்குளம் போன்ற குளங்களை வெட்டினது நாகர்கள் தான். ஆனால் நீங்கள் இணையத்தில் தேடி பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பாவட்குளத்தை பற்றி தேடி பார்த்தீங்கன்னா, சிங்களவர்கள் அது சிங்களீஸ் என்ஜினியரிங் என்ற மாதிரி கட்டுக்கதையெல்லாம் ஒத்து விட்டுருக்கிறீங்க. அது அந்த காலத்தில் 1800s சம்திங் ஒரு வெள்ளைக்காரன் போய் பார்த்துருக்குறான். பார்த்துட்டு அவனுக்கு ஒரு கோதாரியும் தெரியாமல் அவன் இதில் எங்கேயுமே கல்வெட்டு இல்லை, இதை அநேகமாக சிங்களாக்கள் செய்திருக்கக்கூடும், சிங்கள மன்னர்கள்ன்ற வேலையாக இருக்கக்கூடும் என்று சொல்லிட்டு போயிருக்கான். ஆனால் எஸ் பத்மநாதன் ஐயா சொல்கிறார், த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆன் த ஸ்டோன்ஸ் ஆஃப் த டேம் ஆர் இன் தமிழ் அண்ட் என்கிரேவ்ட் இன் தமிழ் பிராமி கேரக்டர்ஸ் ஆஃப் த 2nd century BC. அதாவது அந்த குளத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் தமிழில் இருக்குது, நாகர்கள் தமிழில் எழுதி வைத்திருக்கிறீனம்ன்ற ஒரு விஷயம் பதிவாகிறது. as historical records these monuments of the utmost importance என்றும் அவர் சொல்கிறார். அப்போ இதுகளை பாதுகாக்க வேண்டிய தேவை தமிழர்களுக்கு இருக்குது. இல்லை என்றால் பூர்வகுடி தமிழ் மொழி பேசிய நாகர்கள்ன்ற வரலாறு சிங்களவர்களின் வரலாறாக சிங்களமயமாக்கப்படும் அபாயமும் இருக்குது. ஏற்கனவே செய்ய தொடங்கிட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பழுவேட்டரையர் கேட்குறேன்.